இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் எல்லாரும் ஒரு பெரிய கொடுத்து வச்ச ஜனமாக இருக்கிறோம். அவரை பாடுறதுக்கே கொடுத்து வைத்திருக்கணும். அவரை புகழ்கிறதுக்கே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ராஜாதி ராஜாவை, அந்த கர்த்தாதி கர்த்தரை நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். அவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாத்தையும் தந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த ராஜாவை உயர்த்தி ஆமென் ஒரு பெரிய பொருத்தனையோடு நாம் பாட போகிறோம். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த உலகத்தில் எவ்வளவோ விதமான பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் நின்று நம்மை அழைக்கலாம். திரும்பி வந்துரு. ஒருவேளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பின்வாங்கி போன சகோதரர்கள் சகோதரிகள் யாராவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஊழியத்துக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அப்புறம் அதில் நிலச்சி நிற்க முடியாமல், எடுத்த அந்த தீர்மானத்தில் நிலச்சி நிற்க முடியாமல் அப்படியே பின்வாங்கி போய் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற சகோதரனை உங்களுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் தேவன் உணர்த்துவார் என்று சொன்னால் மறுபடியும் உங்களுடைய தீர்மானத்தை ஆமென் கையிலடுங்கள். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் எடுப்பே. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. ஆமென். எல்லாரும் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கணுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அந்த அற்புதமான ராஜாவை ஆமென் ஆண்டவரே, நான் உங்கள் பின்னால் வர ஆசைப்படுறேன் ஆண்டவரே.
நான் உங்கள் பின்னால் வர விரும்புகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு புதிய தீர்மானத்தோடு அந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் நான் எத்தனையோ ஜெப வேளைகளில் நான் பொருத்தனை பண்ணேன் ஆண்டவரே. எத்தனையோ வேளைகளில் நான் ஜெபித்து நான் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். எத்தனையோ கூடுகைகளில் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த சகோதரர்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஊழியத்துக்கு தான் போவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்ன, அப்படி இந்த உலக வழக்கத்தின்படி சொல்லுவாங்களே, ஒத்த காலில் நிற்பாங்க அப்படின்ட்டு. ஊழியத்துக்கு தான் போவேன் அப்படின்ட்டு நின்றவங்க நிறைய பேர் இடறி போய் பின்வாங்கி போய் அப்படியே ஒரு மனசுக்குள்ளே வந்த சோர்வு, மன அழுத்தம், இதெல்லாம் அப்படி ஊழியத்துக்கே வராமல் தடுத்து நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கடலின் அலையில் அகப்பட்டவர்களாக எங்கேயோ கரை ஒதுங்கின ஒரு ஓடம் போல, ஒரு குப்பை போல கரை ஒதுங்கி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அப்படியே கரை ஒதுங்கி நிற்பது போல் உள்ள சில அனுபவங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஆமென், அப்படி ஊழியத்துக்காக வந்துட்டு அப்புறம் பின்வாங்கி போய் ரொம்ப தூரம் போயிட்டு சோர்ந்து போய் இப்போ எதுவுமே வாய்க்கல, போட்டில் மீன் இல்லை, முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சில அனுபவத்துக்குள்ளே சிலர் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் காத்து நிற்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேதுருவே, மனுஷர்களை பிடிக்கிற உன்னை பொல்லாத இந்த உலகம் வஞ்சித்து மறுபடியும் கடலில் கொண்டு விட்டுருச்சாப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கூட உங்கள் மனசுக்குள்ள தீர்மானம் எடுங்க. கரையில் நிற்கிற உங்கள் ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு தெரிகிறாரா? கரையில் நின்று கொண்டிருக்கிற உங்கள் தேவன் உங்கள் கண்களுக்கு தெரிகிறாரா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் சின்ன வயசில் எடுத்த தீர்மானம் எங்கே போச்சு? நீங்கள் சின்ன வயசில் உங்களை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தீங்களே, ஒரு வைராக்கியத்தோடு எழும்பி ஜொலிச்சிங்களே, யாரோ சிலர் திட்டாங்க, யாரோ சிலர் அவமானப்படுத்திட்டாங்க, இல்லைன்னா அந்த பொருளாதார சிச்சுவேஷன்லாம் சமாளிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம், இதெல்லாம் சேர்ந்து நெருக்குனதுனால ஊழியத்தை விட்டே போயிட்டு இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறேன், யாரெல்லாம் வாரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கூட்டத்தையே கொண்டு போய் கடலில் தள்ளின இந்த பேதுருவை போல நீங்களும் சோர்ந்து போய் தளர்ந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உங்கள் பின்னால் வர்றதுக்காக தீர்மானம் எடுத்த மனுஷன் அற்ப மீன்களுக்காக மறுபடியும் நான் கடலில் போயிட்டேன், என் போட்டு வெறுமையாக இருக்க. ஆண்டவரே, நீர் வாரும் ராஜா, நீர் வாரும் ராஜா, நீர் வாரும் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் வந்துட்டு அப்படியே என் போட் நிரம்பும், என் மனசு நிரம்பிடும். ஆண்டவரே, நிறைய பேர் எடுத்த காரியங்களெல்லாம் தோல்வி. காரணம் என்ன? உங்கள் அழைப்பிலிருந்து பின்வாங்கி எங்கேயோ போய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அழைப்பிலிருந்து பின்வாங்கி எங்கேயோ போய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மறுபடியும் அழைக்கிறார், வா மகனே, நான் உன்னை நடத்துவேன் என்று, நான் உன்னை நடத்துவேன் என்று. தோள் மீது தூக்கி சுமக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அருமையான பக்தன் அருமையான ஃபாதர் ஐயா பாடினது போல நாங்களும் பாடியிருக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் பின்னால் வந்த யாரும் பின்வாங்கி போயிடக்கூடாது. எடுத்த தீர்மானத்தில் நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் ஆளுகை செய்யும், கர்த்தாவை நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இந்த மாதிரி பின்வாங்கி போனவங்களா இருந்தால் இன்றைக்கி மறுபடியும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எடுத்த தீர்மானத்தில் நம்ம எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் நிலை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பைபிளில் ஒரு யூத வாலிபர் ஒருத்தர் நாடு கடத்தப்படுகிறார். இந்த தானியேல் சம்பவம் தான். ஒரு யூத வாலிபன் நாடு கடத்தப்பட்டு அந்நிய தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதியாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுள் அவர் கூட இருந்ததுனால அவர் உயர்கிறார், நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறார். நான் சொல்கிறேன், உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் கைதிகள் என்கிற மனநிலையை தவிர்த்துட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு வேளை நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகங்கள் எல்லாம் உங்கள் மேலே சூழ்ந்திருந்தால் கூட நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. அன்றைக்கி அந்த தானியேல்
ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனாக இன்னைக்கு அறியப்படுகிறார், ஒரு தீர்க்கதரிசியாக அறியப்படுகிறார். அவருக்குள்ள ஒரு பொருத்தனை, ஒரு 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 தீர்மானம் இருந்துச்சு பாருங்க. என்ன விதமான தீர்மானம் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, பைபிளில் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அங்கே இருக்கிற அந்த உணவுகள், அந்த பானங்கள், இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லாதவைகளாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அது நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுக்கு அதுக்கு கண்டிப்பாக தெரியும் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய இருதயம் படைத்த ஒரு மனிதனுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஆவிக்குரிய இருதயம் அவனுக்கு இருக்குமானால் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு உணர்வும் ஞானமும் வந்துவிடும். போர்டு என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனால் கரெக்டாக தேவன் நடத்துவார் என்று சொன்னால் அவனுக்கு அதை குறித்த ஒரு தெளிவு வரும். சும்மா எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் அனுபவிக்க, பைபிளில் புதிய ஏற்பாட்டில் கூட சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குப்பா, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிடாது. எல்லாத்தையும் என்னால் அனுபவிக்க முடியும், எதை தான் அனுபவிக்க முடியாதுன்னு இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், ஆனால் எனக்கு தகுதியாயிராது. இதுதான் அந்த ஆவிக்குரிய இருதயங்கிறது. இந்த ஆவிக்குரிய இருதயம், இந்த ராஜாவினுடைய போஜனம் சாப்பிட்டா நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை தீட்டுப்படுத்தும் என்று அன்றைக்கு தானியேலுக்கு ஒரு உணர்வு இருந்தது. அதன் நிமித்தம் அவர் என்ன சொல்கிறாரு, பைபிளில் சொல்லியிருக்குது, அந்த போஜனத்தையும் அந்த பானத்தையும் குறித்து கொஞ்சம் எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். பிரதானிகளின் தலைவனிடத்தில் இந்த தானியேல் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார், எங்களுக்கு அதிலிருந்து விலக்கு வேணும், நீங்கள் வேணப்பா. அதில் எவ்வளோ கேரண்டியாக சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் இந்த ராஜாவினுடைய போஜன சார்ந்த விஷயங்களை சாப்பிட்ற அந்த வாலிபர்களுக்கும், நாங்கள் அதனால் தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி சில போஜனத்தை சாப்பிட்ற எங்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தானியேல் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்லுவார். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். சிலர் இதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன நினைப்போம் அப்படின்னா, பச்சை காய்கறிகள் சாப்பிடுகிறவர்களுக்கு அதிகமான தெளிவு இருக்கும்னு, அதே நேரத்தில் இந்த அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு பெரிய தெளிவெல்லாம் இருக்காது, அவங்க எல்லாம் முட்டாள்கள் போலவும், அந்த மாதிரிப்பட்ட ஒரு சீனை க்ரியேட் பண்ண சிலர் இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு முற்படுவாங்க. அப்படி பார்த்தா இவரை கூட ஞானின்னு சொல்லலை. பைபிளில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஞானின்னா சாலமோன் ராஜா இல்லையா. அந்த சாலமோன் ராஜாவினுடைய பந்தியை குறித்து படித்து பாருங்கள். அங்கே அசைவம் ஒரு நாளைக்கு எவ்வளோ டன் கணக்கில் அடிக்கப்பட்டது என்று சொல்லி பாருங்கள். ஞானத்துக்கும் உணவுக்கும் அந்த 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 மீனிங்கில் போயிடக்கூடாது, அந்த மீனிங்கில் சம்மந்தப்பட்டு அதன் நிமித்தம் இது இங்கே பேசப்படலை. என்ன, ராஜாவினுடைய உணவு அந்த அந்த நாட்களிலே அந்த ராஜா வணங்கிய தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டவைகளுக்கு படைக்கப்பட்டவைகளாக கூட இருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் இவர் அதை வெறுத்து இவர் தனியாக ஒரு சில டிஷ்ஷஸை இவர் கொடுக்குறாரு. அது ரொம்ப எளிமையான சில உணவுகள். அந்த உணவுகளில் ரொம்ப விசுவாசத்தோடு சாப்பிட்றாரு. அந்த உணவுகள் அவங்க முகத்தை ரொம்ப பிரைட்டாக வச்சுருந்தது அப்படின்னு சொல்கிறத விட, பைபிளில் இந்த வாலிபர்களுக்கு அதை கொடுத்தது யாருன்னா, பைபிளில் சொல்லுது 17வது வசனம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இந்த உணவல் இவங்க சாப்பிட்ட உணவுனால இவங்க பெரிய பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க எதை தேவன் கொடுத்தார், மகிமையை உணவுக்கு கொடுத்துடக்கூடாது. மகிமையை அசைவ உணவா சைவ உணவாங்கிற அந்த மகிமையை உணவுக்கு கொடுத்துடாம மகிமையை தேவனுக்கே கொடுத்து பழகணும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உணவை பார்க்குறாங்க, அந்த உணவில் சம்திங் ராங், என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது தேவனுக்கு பிரியமில்லாதது அப்படிங்கிறது மட்டும் அவங்க இருதயத்துக்கு தெரிய வருது. அப்போ ரொம்ப சிம்பிளான சில உணவு வகைகளை அவங்க தெரிந்து கொள்கிறாங்க. அப்படி அவங்க தெரிந்து கொண்டது தான் என்ன அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லை, சும்மா காய்கறி வகைகளை அவங்க தெரிந்து கொள்கிறாங்க. இந்த பருப்பு முதலான அந்த காய்கறி வகைகளை அவங்க செலக்ட் பண்ணி சைவ உணவுகளை செலக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப எளிமையாக நடந்துக்கிறாங்க. ஆனால் அது என்ன அப்படின்னா, இவ்வளவு எளிமையான உணவுகளை சாப்பிட்டா மனுஷனே சொல்கிறான், உங்கள் முகங்களெல்லாம் வாடி போகும், ராஜாவுக்கு யார் பதில் சொல்கிறது,
நீங்கள் இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு பெரிய ஹெல்த்தியாக நீங்கள் இருப்பீங்களான்னு தெரில, உங்கள் முகங்களெல்லாம் வாடிப்போம், ராஜாவுக்கு யார் பதில் சொல்கிறது? அப்போ இந்த தானியேல் என்ன தெரியுமா ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, வேணா பாருங்கள், எளிமையான உணவுகளை சாப்பிட்ற நாங்கள் தான், எங்கள் முகம் தான் பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நடந்துச்சு. அப்போ இங்கே உணவு பெரிய விஷயம் இல்லை, கர்த்தர் தான் பெரியவர். என்ன தெரியுமா பண்ணுறாரு, அந்த நேரத்தில் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கிறாரு. இந்த ராஜாவினுடைய உணவுனால நான் என் உடம்பை நான் தீட்டுப்படுத்திக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுத்து அவர் நிற்கிறார். நின்றதனுடைய விளைவு பாருங்க, அந்த தானியேல் வர 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 எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய இடத்துக்கு, ஒரு ஹை பொசிஷனுக்கு அவர் போயிட்டே இருக்கிறார். ரொம்ப உயர்வை நோக்கி அவர் பிரயாணித்து கொண்டே இருக்கிறார். எந்த இடத்துலையும் அவரை ஆண்டவர் சிறுமைப்படுத்தினதாட்டே இல்லை. பைபிள் சொல்லுது, அவர் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எல்லா விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் அவங்கள குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஞானவான்களாக அன்றைக்கு அவர்களை உருவாக்கினது எது தெரியுமா? அவங்க எடுத்த அந்த தீர்மானம். கடவுளுக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை தான் நான் செய்வேன், என் உணவு கூட என்னை தேவனை விட்டு பிரிக்கக்கூடாது. இந்த தீர்மானம் உங்களுக்குள்ளே இருக்குதாங்க? என் உணவு கூட என் ஆண்டவரை விட்டு பிரிக்கிற விஷயமாக இருந்து விடக்கூடாது. என்னுடைய செயல்பாடுகள் என் தேவனை விட்டு சின்ன சின்ன விஷயந்தான். இன்றைக்கி நிறைய பேர் சில இடங்கள்ல இருந்து தவறி விழுந்தது காரணம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவறினவங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போனவங்க, சின்ன சின்ன விஷயங்களில் தவறி போனவர்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஒரு சின்ன அற்ப விஷயமா இருக்கலாம், ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், அந்த அற்ப விஷயத்தையும் கூட ஆண்டவருக்காக விடுறதுக்கு நமக்கு ஒரு துணிவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய உயர்வை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. வயசாகலாம், ஆனால் உறுதி, ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையும் விசுவாசம் தளர்ந்து போகவே கூடாது. கிட்டத்தட்ட இதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். தானியேல் ப்ரேயர் பண்ணுறார் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக அவரை சிங்க கபியில் தூக்கி போடுறதுக்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. என்ன, அவர் ப்ரேயர் பண்ணுறாரு, 3 நேரமும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுறாரு. இந்த ஜெபத்தை எப்படியாவது கொலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தரியுவினுடைய ராஜ்யபார காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கட்டளையை அங்கே கொடுக்குறாங்க. கிங்கை தவிர வேறு யாரும் சேவிக்கக்கூடாது, வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்துக்கு கையெழுத்தும் ராஜாவினாலே வைக்கப்பட்டது. பைபிள் சொல்லுது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், 6வது அதிகாரம் 10வது வசனம், அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். வேத வல்லுநர்கள் இவங்க சொல்கிறாங்க, இந்த தானியேலுடைய இந்த சம்பவம் நடக்கும்போது பைபிள் சொல்லுது இல்லையா, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெருசியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது அப்படின்ட்டுலாம் நம்ம படிக்கிறோம். இந்த 2 கிங் ஆட்சி பண்ணும்போதும் இவர் இருந்திருக்கிறாரு. இந்த சம்பவங்களுக்கு இடையே கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலங்கள் இடைவெளி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஒரு 80 ஆண்டு காலம் இடைவெளி இருக்கலாம். இந்த அவ்வளோ நாட்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார். 2 கிங் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலலாம் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அந்த ஃபஸ்ட்டு தீர்மானம் எடுத்த அந்த நாட்களுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரில, ஆனால் சிலர் அப்படி சொல்கிறதாட்டு அந்த நெட்லெல்லாம் அந்த வலைதளத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போது நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன், ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால் நடந்த எடுத்த அந்த தீர்மானத்தை தானியேல் அதுக்கு பிறகும் கூட வயசாகும் போதும் கூட அதில் அந்த போல்ட்னஸ் இருக்கும் அப்படின்னா இதுதான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய இருதயம். எந்த சூழலிலும் எடுத்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்காது. எடுத்த தீர்மானத்தை விட்டு எந்த சூழலிலும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த இருதயம் பின்வாங்காது.
இன்றைக்கி நான் இந்த மெசேஜை கொடுக்கும்போதே நான் ஆவியில் உணர்த்தப்படுகிறேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஊழியத்துக்கு வர்றேன் அப்படின்லாம் சொல்லி சில யூத் மீட்டிங்கில், சந்தியா ஜப வேளைகளில், சில குடும்ப கூடுகைகளில், நற்செய்தி கூடுகைகளில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் பிரதர், முகமுகமாக பேசினார், நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி ஒரு காலத்தில் ஊழியத்துக்காக வந்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலச்சி நிற்க முடியாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. இன்றைக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் கூட அப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ எடுத்த அந்த தீர்மானத்தில் பல வருஷங்கள் கழித்து கூட தானியேல் நிலை நின்றதுனால அவருடைய உயர்வை யாராலையும் தடுக்க முடியலை. ஆட்சி மாறலாம், அதிகாரம் மாறலாம், அந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய இருதயம் இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அவருக்கு இருந்ததுனால பைபிள் சொல்லுது ஆட்சி மாறினது, ராஜாக்கள் மாறினார்கள், ராஜ்யங்கள் மாறினது. ஆனால் தானியேல் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான்னு சொல்லி பைபிள் சொல்லுது தெரியுமா? 6வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. யார் வேணாலும் வரலாம் ஆட்சிக்கு, யார் வேணாலும் என்ன சட்டம் வேணாலும் போடலாம். ஆட்சி மாறும்போது சட்டங்கள் மாறும், எல்லாம் மாறும். ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசி என்னைக்கும் தளர்ந்து போக மாட்டான். இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் சரி, இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களும் அகன்று போனாலும் சரி, விசுவாசி நிலைப்பான், நிலைச்சு நிற்பான். தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் வச்சுருக்கிறவன் கண்டிப்பாக நிற்பான். எதனால் அப்படின்னா அந்த அந்த வார்த்தையின் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கை. ஏன்னா வானம் பூமி இந்த எழுத்தில் உள்ள ஒரு உறுப்பு கூட அழிஞ்சு போகாதே, இது அவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு மேலே நம்பிக்கை வச்சு நிற்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளும் தளர்ந்து போக மாட்டாங்க. தானியேலை போல எடுத்த தீர்மானத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலை நிற்போமானால், அப்போ எந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, என்ன விதமான சூழ்நிலைகள், நிறைய பேர் ஊழியத்தில் காலடி எடுத்து வைக்கிறாங்க, எடுத்து வச்சுட்டு சிலர் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் எங்கே இந்த ஸ்தாபனத்தில் சேர போகிற, எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. இல்லை நான் வந்து இப்படி பண்ண போகிறேன், அப்போது அதில் உனக்கு சேலரி என்ன, இப்படியெல்லாம் குழப்புவாங்க. அப்போ உனக்கு சேலரி யார் தருவா, எப்படி கிடைக்கும், இல்லை நீ அது ஒரு சின்ன சபையாக இருக்குமானால் நீ எப்படி உன் லைஃப்பை நீ மென்மேலும் கொண்டு போக போகிற, ஒரு ஊழியத்தில் உனக்கு சப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னா நீ எப்படி வாழ போகிற, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லி மனசை உடச்சி இல்லாமாக்கி ஒருவேளை பின்வாங்கி போய் நிற்கிற ஒரு சில சகோதரர்களுக்கும் ஒரு சில சகோதரிகளுக்குமான செய்தி தான் இது. நீங்கள் ரொம்ப யங் ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு 10ஆம் கிளாஸில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னே, இப்போ காலேஜ் 2nd இயர் படிக்கிறேன். நான் ஒப்பு கொடுத்ததுக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் தேவன் மேலே ஒரு சின்ன அவிசுவாசம் வந்துச்சு, எப்படி நடக்குமோன்னு தெரில. நான் அதனால் கொஞ்சம் வழி விலகி இந்த ட்ராக்கில் இப்படி வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் போயிருக்க வேண்டிய இடமே வேறு. நான் ஊழியம் சார்ந்து போயிருக்க வேணும், ஊழியம் சார்ந்து படிச்சிருக்கணும். ஆனால் நான் படிக்கலை. நான் 10th-லையோ 12th-லையோ நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது வேறு எதுக்கோ ஒன்றுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். அது என்னமோ அவசரப்பட்டு சொல்லிட்டேனோ? இல்லை, நீங்கள் அவசரப்பட்டு சொல்லலை, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நீங்கள் அவசரப்பட்டு சொல்லவே இல்லை. தேவன் உங்களோடு பல மணி நேரம் போராடினார், தேவன் உங்களோடு பல நாட்கள் போராடினார். அதன் பிறகு தான் நீங்கள் உங்களை ஒரு வழிக்கு வந்து ஒப்பு கொடுக்கவே செஞ்சீங்க. ஆனால் மறுபடியும் இப்போ உங்களுடைய போட், மனுஷரை பிடிக்க வேண்டியவர்களுடைய போட் இப்போ கடலில் போய் நடுக்கடலில் ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலங்கிற மாதிரி நிற்குது. அதுதான் இன்னும் சங்கடமான ஒரு விஷயம். போயிட்டோம், எல்லாம் அள்ளிடலாம். ஆண்டவர் அதான் ஊழியத்துக்கு வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே போனால் எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் போட் இப்போவும் வெறுமையாக தானே இருக்குது. எதை சாதித்தோம்? ஒன்றும் சாதிக்கலையே. ஆனால் எனக்கு ஒன்று உணர்த்தப்படுகிறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே உறுதியாக நின்றிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது போல் மேரேஜுக்கு முன்னாலேயும் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருந்திருப்பீங்க. ஐயோ கல்யாணம் முடிச்சுன்னா எப்படி ஊழியத்தில் ஷைன் பண்ண போகிறோம், பிள்ளைகள் வந்துடும், அப்புறம் மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய காரியத்தெல்லாம் பார்க்கணும், எப்படி சமாளிக்க போகிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசின் ராஜ்யபார காலத்திலும்
ஆவிக்குரிய ஒரு மனுஷனுடைய வாழ்வு ஜெயமாக தான் இருந்துச்சு. தானியேலுடைய வாழ்வு. நான் சொல்கிறேன், பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டுமே ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு வந்து கர்த்தரை நம்பி நின்றுட்டீங்கன்னா அது நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஜெயமாக வாழுவீங்க. ஏன் தெரியுமா? அழைப்பிலே நிலை நிற்கிறீர்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வருமானால் கண்டிப்பாக அவர் உங்களை கைவிட மாட்டார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் நடப்பீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் விழுந்து போக மாட்டீங்க. இன்றைக்கி மறுபடியும் ஆண்டவர் திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறார். ஊழியத்துக்கு யாராவது அர்ப்பணித்து பின்வாங்கி தளர்ந்து போனவங்க இருப்பீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வயசு 50 கூட இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு வயசு இப்போ கடந்து போயிருச்சே, இனி என்ன ஊழியத்தை செய்ய போகிறேன், ரொம்ப வயசாயிருச்சே, இல்லை இப்போ கூட உணர்த்தப்படுவீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடுகளிலே கூட முழங்கால் படிக்கிட்டு உங்களுடைய தேவனுக்கு முன்பதாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் உணர்த்துவார் என்று சொன்னால், நான் உண்மையிலே பின்வாங்கி போயிட்டேன் ஆண்டவர், ஆனால் மறுபடியும் வர்றேன், இதோ வர்றேன் சுவாமி என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்து இயேசு தேடுகிறார். இது உங்களுக்கு புரியுதாங்க? இது உங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய மகத்துவம் உங்களுக்கு விளங்குகிறதா? அந்த எஜமானுடைய கண்ணீர் பெருந்துளிகள் நமக்கு புரிகிறதா? அவர் உங்களை ஏதோ வெறுத்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. 78வது சங்கீதத்தில் எழுதியிருக்குங்க, 36வது வசனம், அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, நான் எழும்பி ஜொலிப்பேன் ஆண்டவரே, இப்படிலாம் சொன்னாங்க. 37வது வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை. அவங்க இருதயம் அவங்ககிட்ட அவர்கிட்ட நிலை வரப்படலையா. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை, பொய் சொல்லிட்டாங்க. என்ன அப்படியே இருக்கு. 36வது வசனம், அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை என்றாலும் கூட ஆண்டவர் எப்படி நின்னார் தெரியுமா? அவரோ அவர்களை அழிக்காமல், எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. 38வது வசனம், அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். எவ்வளோ பெரிய தேவன்! எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். எல்லாத்தையும் மன்னிச்சு அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். எவ்வளவு பெரிய தேவன்! இவர் உங்களை அழைக்கிறார். வாங்க சகோதரனே, இந்த தேவனுக்கு முன்பதாக மண்டிடுவோமா? முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே தேடுகிறார். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே தேடுகிறார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. நல்ல ஆண்டவரே, காணாத ஆட்டின் பின்னை தேடி அலைந்த தெய்வமே, இன்னைக்கும் பின்வாங்கி போன தம்முடைய ஊழியர்களை தெய்வம் பலப்படுத்தி எடுப்பீராக, உற்சாகப்படுத்துவீராக, கட்டி அரவணைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்க ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தருடைய பாதத்தில் நிலைத்து நிற்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம்,
மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்